அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷபினா சமையல். நம்ம இப்போது வீட்லேயே எவ்வளோ டேஸ்டியான பீஃப் பிரியாணி எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3/4 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தேவையான பீஃபு, ஸ்பைசஸ் வந்து மிளகாய் தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் நம்ம ஒரு 3/4 பாகத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா 2 வாஷ் பண்ணிவிட்டு 3வது தண்ணி ஊற வச்சிடலாம். நம்ம பிரியாணிக்கு தாளிக்க தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டோன்னா தாளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கத்திரிக்காய் பச்சடிக்காக கத்திரிக்காயும் கட் பண்ணி அதையும் கத்திரிக்காய் பச்சடிக்கு புளியும் தேவை. அதுக்காக புளியும் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுட்டேன். நான் மெஷர்மெண்ட் சொல்லவே இல்லை. நான் 1.5 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி வந்து 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 4 மீடியம் சைஸு தக்காளி, ஒரு 5-6 பச்சை மிளகாய். இதான் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. நான் இன்றைக்கி விறகடுப்பு தான் சமைச்சேன். எவ்வளோ தான் நம்ம கேஸில் சமைச்சு சாப்பிட்டாலும் இந்த விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது வேறு லெவல் டேஸ்ட்டு. அதனால் இன்றைக்கி நான் விறகடுப்பில் தான் சமைக்க ஆரம்பித்தேன். நான் தாளிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் போட்டேன்னா 1/4 லிட்டர் எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, பெரிய ஏலக்காய். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதான் மெயினான டிப்ஸே இதில். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து, அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3/4 பாகத்துக்கு வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச கறியையும் சேர்த்துட்டு தேவையான மசாலா, இன்றைக்கி நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூனு, பிரியாணி மசாலா ஒரு 3 ஸ்பூன்னு, தயிர் ஒரு 200 ml தயிர், கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நல்லா கறியை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம வேக வச்ச தண்ணி இருந்துச்சுல அந்த தண்ணியை வந்து அதையும் நம்ம அளவு எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். 1.5 படி பாஸ்மதி ரைஸுக்கு நான் 3 படி தண்ணி சேர்த்துருக்கேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடிடலாம். இந்த பக்கம் நான் வந்து கத்திரிக்காய் பச்சடிக்காக தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான அளவு எண்ணெய், கடுகு, வெந்தயம், மிளகு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பல்லாரி சைஸ் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, அந்த வெங்காயத்துலேயும் வந்து இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வதங்கணும். கத்திரிக்காய் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு, மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஊற வச்ச புளியும் கரைச்சி அதையும் சேர்த்துட்டு, கொத்தமல்லி, புதினா, அப்புறமா எள்ளு, வேர்க்கடலை அதையும் அரைச்சி அதையும் நான் சேர்த்துருக்கேன். இது கண்டிப்பாக இது சேர்க்கணும். இது சேர்த்தா தான் நம்மளுடைய கத்திரிக்காய் பச்சடிக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த பக்கம் நம்மளுடைய நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து கலந்து விட்டு, எலுமிச்சை சாறும் நான் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். எப்போவுமே அரிசி போட்டதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு சேர்த்திங்கன்னா அரிசி வந்து உடையாமல் வரும். இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா நம்ம கலந்து விட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் தண்ணி வற்றுற வரைக்கும் விட்டு, நல்லா வற்றினதுக்கப்புறமா அரிசியும் தண்ணியும் சம அளவு வந்த உடனே நீங்கள் வந்து அதுக்கப்புறமா மூடி போட்டு தம்முக்கு விட்டுடலாம். இது சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்மளுடைய சாப்பாட்டையும் நம்ம தம்முக்கு விட்டாச்சு. இந்த பக்கம் நான் பச்சடி தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நெய்யில் இது செஞ்சால் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நெய்யில் வந்து முந்திரி, ஏலக்காய், பட்டை, லவங்கம் தாளிச்சிட்டு 1/4 கிலோ தக்காளி, ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு பேரிச்சப்பழம் சேர்த்துருக்கேன். நல்லா டேஸ்டியாக இருக்கும். செய்கிறது சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் எப்போயாச்சும் பிரியாணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தம்முக்கு விட்ட சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தம்மு உடைக்கலாம். எப்படி சாதம் குலையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாதம். விறகடுப்பு சமைச்சோன்னா நம்ம தம்முக்கு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா விறகெல்லாம் எடுத்து விட்டு நல்லா சூப்பராக தம்முக்கு விட்டுடலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நல்லா சாதமும் நல்லா உதிரியாக டேஸ்டியாக சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கத்திரிக்காய் ரைத்தா, தக்காளி பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.